அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. மத்துவாச்சாரி கேள்விப்பட்டிருக்கிறதே, ராகவானந்தனுடைய குரு மத்துவர். அவரை வேலூர் மடத்துக்காரு போட்டிக்கு கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஞானமெல்லாம் தெரியும் அவருக்கு, மத்துவருக்கு. ஆனால் மற்றவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது, அந்த ஆற்றல் கிடையாது அவருக்கு. அதனால் அவரை தோத்துட்டாருன்ட்டாங்க. மகான் தான் அவர். ஆனால் ராகவாந்தர் உருவான பிறகு, அவர்கிட்ட இது மாதிரிலாம் நடந்து போச்சுன்னு சொன்ன பிறகு, ராகவாந்தர் போய் அங்கே போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார். அப்போது ஒரு குருவனுடைய தாழ்ந்த நிலையை உயர்த்துறது யாருக்கிட்ட இருக்குதுன்னா சீடங்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட சீடன் அமையணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கட்டாவில் இருந்தார். அவர் இந்த உலகத்துக்கு தெரியாது. அந்த ஊர், அவர் இருந்த ஊர் வரைக்கும் தான் அவருக்கு தெரியும். பெரிய மகான். ஆனால் அவருடைய புகழை பரப்புனது ஒரு சீடன் விவேகானந்தர். உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி ராமகிருஷ்ணன் தெரிகிறாருன்னா அதுக்கு காரணம் விவேகானந்தர் இல்லையா? அதே மாதிரி ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் இருந்தார். அவர் ஒரு குகைக்குள்ளே இருந்தார். அவரை வெளியே கொண்டுன்னு வந்தது சேஷாத்திரி சாமி. ஆனால் அவரை உலகம் ஃபுல்லாக காட்டினது பால் பிரண்டன். பால் பிரண்டன் என்ற ஒரு ஆங்கிலேய ஆசிரியர். அவன் இந்தியா முழுவதும் ஞானிகளை பற்றி ஆராய்ச்சி நடத்திக்கின்னு வரான். ஆராய்ச்சி நடத்திக்கின்னு அவன் மந்திரவாதியிலேருந்து சாமியார்கள்லேருந்து ஞானிகள் வரைக்கும் எல்லாரையும் ஆராய்ச்சி நடத்துகிறான். இமயத்திலேருந்து நடத்திக்கின்னு இங்கே வரைக்கும் வந்துட்டான். காஞ்சி மடத்தில் காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கேட்குறான், நான் இது மாதிரி உங்ககிட்ட சேரணும். அப்போ அவர் சொல்கிறார், இது மத சம்பந்தப்பட்ட விஷயம், இங்கே உன்னை சேர்த்துக்க முடியாது, நீ ஒரு கிறிஸ்துவர். அதனால் நீ என்ன பண்ணுறது, ஜாதி மதம் இல்லாத ஒருத்தன் உட்காந்துக்கிறார் ரமணர், அவர்கிட்ட போய் உன்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சார். அவர் போய் பால் பிரண்டன் போய் ரமணர்கிட்ட அவரை முழுமையாக ஆராய்ஞ்ச பிறகு அவர் ஒரு புக்கு எழுதுகிறார், இந்திய புதையல். என்னது? இந்திய நாட்டினுடைய புதையல் அப்படின்ட்டு கட்டுரை எழுதி புக்கு எழுதினார். 3 பார்ட்டு எழுதினார். அந்த 3 பார்ட்டு எத்தனை கோடி புக்குன்னு தெரியலையா, அத்தனை கோடி புக்கு விற்று போச்சு. இன்றைக்கும் இங்கிலாண்டில் ரமண விஜயம்னு பத்திரிகையும் ஓடினுக்குது. அதனால்தான் ரமணர் ஆசிரமத்தில் போனீங்கன்னா நிறைய தமிழரை விட இங்கிலீஷ்கார் தான் நிறைய இருப்பாங்க. இதுக்கு காரணம் அவர் பால் பிளான்டனுடைய இது இல்லைன்னு சொன்னால் ரமணர் வெளிநாடு வரைக்கும் போயிருக்க முடியாது. அப்போது ஒரு குருவை, நான் தான் குரு, என்ன மாதிரி யாரும் இல்லை, நான் தான் உலகத்திலே பெருசு அப்படின்னு எவன்னா ஒரு குரு சொன்னான்னா அவன் நயா பைசா கூட உதவாதன்னு முடிவு பண்ணிக்குவோம். ஆனால் சீடர்கள் குருவை உயர்த்தணும், அது அவனுடைய கடமை. ஆனால் அந்த மாதிரி இன்னும் யாரும் எனக்கு சீடர் அமையலைன்னு நினைக்கிறோமா, அது அமையுமோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆத்மவணக்க சாமி. ஆத்மவணக்க சாமி. அன்பே சிவம் மனமே குரு. ஓம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். இங்கு கூடியிருக்கும் எல்லா சீடர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும், அதாவது கடலின் நடுவே கூடிய கூட்டங்கள் கடலா கடல் அலையாடுற மாரி, தலையா கடல் அலையாடுற மாரி இங்கே யாரும் எதிர்பார்க்கல. ஐயா சொல்லியிருந்தீங்க ஆத்மவணக்க சாமி. 2 நாளைக்கு முன்னாடி கிளாஸ் வகுப்புகள்லாம் பௌர்ணமி பூஜை எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது, யாரும் வர வேண்டாம் அங்கன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொல்லி யாரும் கேட்கல. வதந்திங்க எல்லாரும் வந்துடுங்கன்னு சொன்னாங்க, அங்கே யாரும் போனதா எனக்கு தெரியல. கேள்வி இதுக்கான வேறுபாடு ஒற்றுமை என்ன சாமி? எனக்கு காலையிலேருந்து நான் வரும்போது நான் முன்னாடி வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்து முதல்ல நான் முடியாதுட்டேன். நான் இந்த அந்த நாகர்கோயிலேருந்து இது 2 சாமி தான் முன்னாடி வந்தோம். அப்போ நான் நினச்சிட்டு வந்தேன், டிக்கெட்டு போட்டுட்டாங்க, அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது, சரி சாமி வந்து அங்கே வகுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதை வீணடிக்காமல் நம்ம ஐயா வீட்டுக்காவது போய் பார்த்துட்டு வந்துடும் வந்தால், ஏன் மனநிலையிலே எல்லாரும் இங்கே வந்து நிற்கும் போது எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஒரு
சரி டிக்கெட்டே வாபஸ் பண்ணி வந்துட்டேன் சாமி. வந்துட்டீங்களா? அதனுடைய அது என்ன அதனுடைய நம்ம ஐயா வந்து எங்க இருக்கிறாரோ அங்க எடுத்துட்டு வந்துருமா? கண்டிப்பா வந்துருமா? ஐயா வந்து அதுதான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னான். ஐயா வந்து இங்கே யாரும் வராதீங்க வராதீங்க சொன்னதுனால தான் நம்ம எல்லாருமே அங்கே தேடி 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 போகணும். ஏன்னா ஒரு இடத்துல வியாபாரம் நடக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லாத ஒன்றை கூட இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, நடக்காத ஒன்றை கூட நடந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் பட்ட வர்த்தனமா என்னை நம்பி யாரும் வராதிங்க. வந்தீங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுறனோ நீங்களும் அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அது உண்மைதான் சாமி. அது சொன்னாங்க. அது சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஞானத்தை நெருங்க, ஞானத்துக்கு அதிபதி யாருன்னா சிவபெருமான். அவனை போய் சேரணும்னு சொன்னால் அவன் எந்த குளத்தில் இருக்கிறானோ அந்த குளத்தில் ஆக்கிடும். இப்போ ஒரு ராஜாகிறாரு, அவர் வயசாகி போச்சு, அவர் இறந்து போகிறாரு. பட்டத்து இளவரசன் ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ அந்த ராஜாவுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் போய் அதில் உட்கார வைக்கணும்னு சொன்னால் அவர் துணிமணி போட்டிருப்பாரு, நான் ஆடை ஆபரணம் போட்டு எல்லாம் போட்டிருப்பார். அங்கே போய் உட்காரணும்னா இவர் என்ன பண்ணுவாங்க, பரிசுத்தமாக ஆக்கிடுவாங்க. பரிசுத்தமானம்னா உடம்புல ஒரு இது விஷயம் கூட இருக்கக்கூடாது. அவரை நிர்வாணம் ஆக்கிட்டு மட்டும்தான் அந்த ராஜாவுக்கான உடுப்பையே போடுவாங்க. அவர் ஏற்கனவே போட்டிருந்த எந்த உடுப்பும் அவரோட உடம்புல எங்கேயுமே இருக்கக்கூடாது. பாலால் அபிஷேகம் பண்ணுவாங்க, பன்னீரில் அபிஷேகம் பண்ணுவாங்க, எல்லா அபிஷேகம் பண்ண நிர்வாணத்தில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ராஜாவோட பொறுப்பை ஏற்றுக்க முடியுன்ற மாதிரி சிவனை போய் நெருங்கணும்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில் நீ எந்த வேஷம் போட்டுக்கிறியோ அந்த வேஷத்துக்கான எல்லாத்தையும் ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு வந்த பிறகு தான் சிவம் உன்னை ஏற்றுக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு சிவம் நம்மளை எல்லாரும் ஏற்றுக்கிறதுனால தான் நம்மளை வராதிங்கன்னா கூட வரோம், வாங்கன்னு கூட்டாலும் போகிறதில்ல. அதுதான் ஏன்னா எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆக்கிடும். எல்லாம் ஐயாவோட வரலதாம்மா. எனக்குன்னு அது ஐயா சொன்னாங்க, இந்த வாயு இது மட்டும்தான் நான், உள்ளே இருக்கிறது எல்லாமே அங்கே உள்ள ஞானேந்திரியம். அந்த ஞானேந்திரியம் உள்ளேருந்து பேசிக்கிட்டு இருக்கு. அங்கே வார்த்தையை வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை உங்கள் சார்பாக நான் கேட்டேன். அது எனக்கு சந்தோஷம். அப்புறம் அழகனி சித்த பாடல் ஒன்று, காட்டானே மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நகை பார்த்து நகை புரிவது உண்டோ. நாட்டார் நகை பார்த்து நகை புரிந்தாலும் காட்டானே மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காண்பேனேன்னாரு ஐயா சொல்லியிருந்தாரு. அது விளக்கம் சொல்லிட்டாரு. ஆனால் இருந்தாலும் ஒரு புதுமையான இன்னொரு வடிவத்தில் ஐயா உங்களுக்குள்ள இருந்து சொல்லுவாருன்னு இப்போ இந்த காலகட்டத்துக்கு நவீன கலியுகத்தில் உங்கள் வாயிலிருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். சொல்லுங்கள். ஒரு குரு வந்து எப்படி மனுஷன் எல்லாரும் மனுஷன் தான். குருவாக இருந்தாலும் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் எல்லாரும் மனுஷனாக தான் பிறக்கிறாங்க. ஆனால் வாழுங்காலத்தில் ஒரு மனுஷன் மகானாக மாறுறாரு. அந்த மனுஷன் மகானாக மாறினோம்னா அவர் எவ்வளோ வாழ்க்கையில் சமரசங்கள் பண்ணியிருப்பார், எவ்வளோ விஷயங்களை இழந்திருப்பார். இழக்காமல், அதுதான் சொன்னேன், இப்போ ஒரு ராஜா நிர்வாணமான பிறகு தான் ராஜாவாகணும்னா நிர்வாணப்படுத்திட்டு தான் அந்த இலைக்கு போவாங்க. அதை போல் ஒரு மனுஷன் மகானாக மாறினோம்னா அந்த மனுஷனோட அடையாளம் மொத்தமாக அழியும். மொத்தமாக அழினோம்னா தான் யாருன்னு தெரியாத ஒரு நிலையை அங்கே உருவாக்கும். அவமானம், அசிங்கம் எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்து சேர்த்து ஒன்றும் இல்லாத ஒரு வெகுளியை ஆக்கினதுக்கப்புறம் தான் அந்த மனுஷன் மகானாக மாற முடியும். அப்போ இந்த மனுஷன் மகானாக மாறத்துக்குள்ளே இந்த உலகம் என்ன பண்ணும்? சந்தோஷப்படுமானா சந்தோஷப்படாது, எக்காலப்படும். நீ வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? நான் வாழறேன் பாடுறா, பொண்டாட்டி புள்ளையோட வாடுறேன், சொத்து சொகத்தோடு வாடுறேன், காரு பங்களாவோட வாடுறேன்னு அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சவங்கள பார்த்து இந்த உலகம் கேலி பண்ணும். ஆண்டி கோலத்தில் இருக்கிறியே அப்படின்னு பட்டினத்தாருக்கு விஷம் வச்ச மாதிரி விஷம் வைக்க கூட வரும். அவர் ராஜாவிற்கும் விஷம் வச்சுருப்பாங்களா? ஆனால் அந்த ராஜா பரதேசி கோலம் வந்த உடனே சுற்றி இருந்த அந்த உறவை இந்த இவனால் நமக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லி விஷம் வைக்க கூட போகும். அப்போ அவங்க யாரும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்க தயாராக இல்லை. ஞான வாழ்க்கைக்கு போயிட்டானே சந்தோஷமாக படணுமேனு சந்தோஷப்படாது. அப்போ உலகம் அதை வந்து கேலி பண்ணும், சிரிக்கும், அந்த அவரை அழிக்கிறதுக்கான முயற்சியும் அது எடுக்கும். இது உலகத்தோட இயற்கை. அப்போது இந்த ஞானி மனசெல்லாம் அடக்கி மனம்ன்ற யானையை அடக்குறாங்க. மனம்ன்ற யானையை அடக்கி யானை மேலே சவாரி பண்ணுறாங்க. சவாரி பண்ணும்போது அந்த ஆசை இருக்காது அவங்களுக்கு. மேலே ஏறும்போது ஆசை இருக்காது. எல்லாரும் போகிற வாழ்க்கையை அவங்க வாழ மாட்டாங்க, அவங்க தனிச்சு வாழ்வாங்க. யானை மேலே ஒருத்தர் தான் போக முடியும், இன்னொருத்தர் வந்து தூக்கி யானை தூக்கி விசிறு வச்சிடும். நம்ம ஐயாவுக்கு பல்லக்கில் அதனால அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துருக்காரு.
அந்த வாழ்க்கையை உலகத்துக்கு சொல்ல வேணாவா? இப்படி கூட வாழலாம், இப்படி வாழ்ந்தால் உன் வாழ்க்கையும் நாளைக்கு உலகம் பார்த்து கொண்டாடக்கூடிய வாழ்க்கையை அமையும்னு தான் ஒரு மகானோட வடிவத்தை பல்லக்கில் ஏற்றி கொண்டு போய் சேர்க்கறது, உலகமெல்லாம் சுத்த வைக்கிறது. அதுதான் காரணம். காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார்கள் நம்மை பார்த்து நகைப்பார்கள். காட்டானையில் நீ போகும்போது உலகமே சிரிக்கும்பா, சிரிச்சா கூட சிரிக்கட்டும், பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன். ஆனால் எந்த உலகம் என்னை கேலியும் கிண்டலும் பண்ணிச்சு, அந்த உலகம் நான் பல்லக்கில் ஏறுறேன். பல்லக்கில் ஏறும்போது இந்த உலகமெல்லாம் வந்து என்னை கையெடுத்து கும்பிடும். அதோட அடிப்படையில் தான் ஐயாவுக்கு பல்லக்கு செஞ்சு அதை ஊர் ஊராக சுற்றி வந்தோம் சாமி. போன குரு பூஜையில் மற்றவங்க எல்லாம் ஆமாம் காட்டான மேலே ஏறி ஊருக்கு வெளியே போய் செத்துருவான். பல்லக்கில் ஏறினா அது ஊருக்கு வெளியே போகாதுப்பா, எங்கே சுற்றினாலும் திரும்ப அந்த கோயிலுக்குள்ளேயே வந்துடும். போலி வாக்கமே அதிர்மண்ணா ஆட்டி வெட்டியோட தாளத்தோட ஊர் உலகம் எல்லாம் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு வேந்து உலகமே திரும்பி பார்த்துச்சு. அப்படியாப்பட்ட குரு பூஜை. பாட்டுக்கு பொருள் நம்ம பல்லக்கு வச்சது தான். பல்லக்கு வச்சது தான். ஒரு மகான உலகம் கொண்டாடணும். கொண்டாடாமல் போனால் அந்த பாவமும் நம்மளை வந்து சேர்ந்துடும். ஒரு சீடனோட வேலை குருவை கொண்டாடுறது மட்டும்தான். தான் குருன்னு சொல்றதுல எந்த விதமான விஷயமே கிடையாது. அது கொண்டு போய் நம்மளை பாவத்தில் தள்ளிடும். தனக்கு கிடைச்சதெல்லாம் நாம் அனுபவிக்க முடியாத ஆக்கிடும். அப்போ நம்மளோட வேலை என்ன? நமக்குன்னு ஒரு தெய்வங்குது, ஒரு தாய் ஒரு தந்தை தான். ஒரு குழந்தை கருவாக இருக்கும்போது பிறக்குது. பிறந்த உடனே அதுக்கு யாருன்னு தெரியாத, அறிவே இல்லாத ஒரு ஜடமாக பிறக்குது. அதுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாது, எந்த அறிவும் அதுக்கு கிடையாது. அது மண் மாதிரி இருக்குது. பசியத்தான் அழுவோம், எறும்பு இரும்பு கச்சா அழுவோம். புரியுதா? அந்த குழந்தை கூட, அறிவில்லாத குழந்தை கூட தாயை உணர்ந்துக்குது. எது? அறிவில்லாத ஒரு குழந்தை கூட இதுதான் என் தாயின்னு அதை போய் பிடிச்சிக்குது. அதுக்கு யாரும் சொல்லலை, இதாண்டா அவங்க அம்மான்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அது தானாகவே உணருது. ஆமாம். இப்படி உணர்ந்த பிறகு அந்த தாய் அந்த குழந்தைய பரிபக்கமாக வளர்த்து அதுக்கு அறிவு வந்ததுக்கப்புறம் பார்த்தா சிரிக்க, ஆளை பார்த்தா கண்டுபிடிக்குது. இவர் யார் இவர் யாருன்னு சொல்லும்போது தான் அந்த தாய் இவர் தாண்டா அவங்க அப்பான்து. அறிவில்லாத குழந்தை தாயை அடையாளம் கண்டுபிடிக்குது. ஆனால் அந்த தாய் தான் இவர் தான் அவங்க அப்பான்னதுக்கப்புறம் தான் அப்பாவை கண்டுபிடிக்குது. ஒரு நல்ல அப்பா என்ன பண்ணணும்? நல்ல குருவை காட்டி கொடுக்கணும். இவர் தாண்டா உனக்கான குருன்னு குருவை காட்டி கொடுக்கணும். ஏன்னா ஒரு நல்ல குருவால் மட்டும்தான் தெய்வத்தை உணர்த்த முடியும். அம்மாவாலையும் உணர்த்த முடியாது, அப்பனாலையும் உணர்த்த முடியாது, உலகத்தில் இருக்கிற யாராலையும் உணர்த்த முடியாது. ஒரே ஒரு வடிவம் குரு வடிவம் மட்டும்தான். அப்போது தெய்வத்தையே ஒருத்தரால் காட்ட முடியும்னா அவரை நாம் எங்கே வச்சு கொண்டாடணும்னா பல்லக்கில் வச்சு மட்டும்தான் கொண்டாட முடியும். அதை தான் நம்ம பண்ணின்னு இருந்தோம். நாம ஏதோ வீணு விளம்பரத்துக்காக தெய்வத்தை காமிச்சு கொடுத்த வடிவம் இது. இந்த வடிவத்துல இருந்தா தெய்வத்தோட வடிவத்தை காட்டி கொடுத்ததுப்பா. அப்ப தெய்வத்தை கொண்டாடுற மாதிரி இவரையும் நாம கொண்டாடி ஆகணும். யாரால காட்டி கொள்ள முடியும்? பாத்திரவாளாதுன்னு சொல்ல முடியும், வேற யாராலும் சொல்ல முடியுமா? அப்ப பார்த்தவராய் சாட்சியாகிறாருப்பா, இவரும் தெய்வம் தானே. பல்லக்கில் ஏற்றி கொண்டாடுறோம் சாமி. கண்டிப்பா. அது நிறைய பேருக்கு புரியல. அது போதாத காலம். பல்லக்கு எதுக்கு அவர் சொன்னாரா, இவர் சொன்னாரா அப்படின்றாங்க. யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இப்ப சட்டம்னு சொன்னீங்க, திருஞான சம்பந்தரை வந்து அப்புறம் வந்து பல்லக்கில் வச்சு சுமந்தாரு இல்ல. அப்ப ஏன் சுமந்தாரு? அவர் வந்து ஞானத்துல வந்து அவர் வந்து அந்த உச்சத்துல இருக்கிறத இவர் வந்து உணர்ந்திருக்கிறாரு. 80 வயசானாலும் அப்ப 8 வயசா இருக்கிற ஞானத்தை உணர்ந்ததுனாலதான் பல்லக்கில் வச்சு சுமந்தாரு. அப்ப நீங்க கூட வயசுல சிறிவனா இருந்தாலும் ஞானத்துல நீங்க திருஞான சம்பந்தரா இருக்கிறதுனால ஏன் கொண்டாடுறதுல தப்பு இல்லைங்க? அதையும் உணர மறுக்கிறாங்க அவங்க. விதி ஞானம் போய் உட்கார வேண்டிய இடத்துல இப்ப ஆணவம் போய் உட்காந்துக்குது. ஆணவம் போய் உட்காந்து ஆணவமும் ஆணையும் ஒண்ணுதான். காட்டான உள்ள பூந்துருக்கு. அதாவது ஒரு அப்பா வந்து தான் சம்பாதிச்ச சொத்துக்கெல்லாம் உயில் எழுதுவாரு. தனக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுவாங்க பிள்ளைங்களை, இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்குன்னு. ஆனா ஒரு குரு அப்படி பண்ண வேண்டியது தேவை அவசியம் இல்லை. அவரு தான் சீடங்களை நம்புறாரு. நான் எதையும் சொல்ல வேணாடா, நான் கொடுத்துக்கிற கலை அவங்களுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அவருக்கு ஒரு குரு இருந்து அவர் கூடவே இருந்திருந்தாருன்னா உலகம் ஃபுல்லா தன்னோட குருவோட பெருமையை சொல்லியிருப்பார், கண்டிப்பா கொண்டாட வச்சிருப்பார். அவரோட குருவுக்கு போதாத காலம் அவர் கூட இல்லை. காரணம் என்னன்னா இதே மாதிரி ஒரு கூட்டம் அன்னைக்கு அங்கேயும் இருந்தது.
அவர் 6 வயசுலேருந்து ஐயா வந்து 60 வயசு வரலையும் தன்னை வருத்திக்கிட்டு 18 உபதேசங்களை நமக்கு கொடுத்து ஞான அடை வழியை கட்டினா, நீ ஒரு உபதேசம் கூட கண்டுபிடிக்கல, 19 உபதேசமும் உன் பங்கு இருந்திருந்தா கூட உன்னை குருவா வச்சு நாங்கள் கொண்டாடுறதுக்கு வழி உண்டு. 18 உபதேசம் ஐயாவே தன்னை வாழ்நாளில் அர்ப்பணித்து இந்த உலகத்துக்காக, இந்த மக்களுக்காக துன்பத்திலிருந்து வெளியில் வந்து கொடுத்து இந்த வாழ்க்கையே தனக்காக தியாகத்தோட அர்ப்பணித்து அவர் ஒரு மெழுகுவத்தியா இருந்து தன்னை அழிச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்துருந்தா, நம்ம எல்லாம் வந்து அவரை வந்து குருவா போட்டுறாம யாரை குருவா போட்ட முடியும்? வேற வழியே இல்லை சாமி. அதாவது ஐயா கொடுத்த கலை சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஐயா கொடுத்த கலை அவரோட குருக்கிட்டே இல்லை. சரி, அவர்கிட்ட குருக்கிட்டே இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குரு வந்து அவர்கிட்ட அங்கேயும் இல்லை. அப்போ எங்கேயும் இல்லாத ஒரு கலை யாரால கொடுக்க முடியும்? ஒரு நம்ம போட்டு வச்ச பாதையிலே நடக்க முடியல, சொல்லி கொடுத்த கலையையே செய்ய முடியல. ஒரு கலையை ஒருத்தர் புதுசா உருவாக்கி கொண்டு வர்றாருன்னா எவ்வளவு பெரிய இறை தொடர்பு இருந்தால் இது சாத்தியமாகும். அப்ப அவரை நாம எங்க வச்சு கொண்டாடணும்? கருத்துல வச்சு கொண்டாடணும், பக்கத்திலே வச்சு கொண்டாடுறது. நம்ம தேவைக்கு அவரை யூஸ் பண்ணிக்கிறது, தேவையில்லைன்னா தூக்கி மூலையில வச்சுறதா இல்லை. இந்த உடலை விட்டு உயிர் போற வரைக்கும் கடைசி சொல்லக்கூடிய வார்த்தை அந்த பேரை சொல்லித்தான் நம்ம சாவணுமே, சாகிறதா இருந்தால் கூட. அதனாலதான் சாமி குருங்கிறத பிரிச்சு பார்த்தோம்னா குருங்கிற இருட்டு, குருங்கிறது வெளிச்சத்து. அப்ப குருங்கிறவர் நம்ம இருட்டுல இருக்கிற நம்ம எல்லாம் வெளிச்சத்துல கொண்டு வர்ற குருவை நம்ம கடவுளா கொண்டாடுறதுல என்ன தப்பு? தவறே கிடையாது, தப்பே கிடையாது. பக்தியில கூட அவர் வந்து நம்ம ஞானமே யாரும் பேர்ல அங்க வந்தவங்க பாடமே வாங்கல. அப்போ உலகத்துக்கு அவர் ஒரு கடவுள்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். நம்ம எங்க இருந்தாலும் அடுத்த பௌர்ணமிக்கு அடுத்த எங்க நீங்க தேர்ந்தெடுக்கிற இடத்துக்கு இத்தனாயிரம் பேர் சீடரும் உங்களுடைய கொண்டாடுறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்போட நாங்கெல்லாம் செய்யணும். கண்டிப்பா 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 நடக்கும் சாமி. எதுவுமே தடைப்படாது. இடங்கள் வேணா மாறலாம், ஆனா எதுவுமே தடைப்படாம சிறப்பாவே நடக்கும் சாமி. அது குருவோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. ஆமா, தீனா சக்தியா, ஆமா தீ சக்தியா இருக்கு, யா வந்து ஆகாயமா இருக்கு, கூ வந்து உங்களுக்கு வந்து இருட்டுல இருந்து வெளிச்சம் கொண்டு. அப்ப தியாகுங்கிற அந்த சாமி இந்த உலகத்துக்கு இருட்டுல இருந்து நம்மளை வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு எல்லாமே குரு பிரம்மஸ்ரீ திருவடிகளை பணிந்து ஆத்மாவோட